கர்ணன் ஒருத்தவன் பக்கம் இருக்கிறதால உன்னால பாண்டவர்களை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? பாஞ்சால அரசன் துருபதன் உன்னை சிறைப்பிடிச்சப்போ உன் குருவுக்கு நிகரான மாவீரன் துருபதனை பாண்டவர்கள் தனியாவே போர் புரிஞ்சு அவனையும் வென்று உன்னையும் விடுவிச்சு மீட்டு வந்தாங்க. ஆனா உன் கூட இருக்கிற கர்ணன் உனக்காக அவன் என்ன பண்ணா? அவன் பாண்டவர்களுக்கு நிகரான மாவீரனா? நீ அவனை அரசனாக்குனதுனால அவன் ஒன்னும் சத்திரியன் ஆயிட முடியாது. அவன் என்னைக்குமே சூதகுலத்தை சேர்ந்தவன் தான் எல்லா அரசர்கள் இருக்கிற சபையில கர்ணனை பீஷ்மர் அவமானப்படுத்துறாரு. இதை கேட்டு கோவத்துல பொங்கி எழுந்த கர்ணன், ஆமா நான் சூதகுலத்தை சேர்ந்தவன் தான், ஒருத்தரோட அடையாளம் அவர் செய்யற செயல்ல தான் இருக்கே தவிர அவரோட குலத்துல இல்ல. இந்த அவையில யாருமே தர்மத்தின் பாதையில போகல. அரசர் கூட ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறப்போ அதை தடுக்கலன்னு சொன்னீங்களே, நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. நீங்க தான் யாராலையுமே தோற்கடிக்க முடியாத மாவீரர் பீஷ்மராச்சே, நீங்க அதை தடுத்திருக்கலாமே. நீங்க ஏன் அதை செய்யல? மாவீரன் ஜராசந்தன் கூட போர் புரிய பயந்து அஸ்தினாபுரத்துக்கு உட்பட்ட ஒரு நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் அடிமைகளா கொடுத்தீங்க. அவங்களும் உங்க மக்கள் தானே. ஏன் நீங்களோ பாண்டவர்களோ உங்களை மீட்டெடுக்கல? அன்னைக்கு இதே சூதகுலத்தை சேர்ந்த